ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணி உங்க கஸ்டமர்ஸ்க்குலாம் நீங்க ட்ரேடிங் பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்களா? வேற ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க அந்த ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க பிசினஸ்க்கும், இல்ல உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நீங்க ட்ரெய்னிங் குடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்க சூப்பரா ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோங்க. ஸோ அந்த டெமோ கிளியரா நான் உங்களுக்கு தரேன். நீங்க ஃபுல் ஃபங்ஷனாலிட்டி பார்க்கலாம். இதுல ஸ் டஸ்ட் இது கம்ப்ளீட்டா ஒரு டர்ன்கி சொல்யூஷனா குடுத்துருக்கோங்க. எப்படின்னா, ஒரு யூசர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேப்பர் ட்ரேடிங் நாங்க அக்கவுண்ட் தருவோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ₹1,00,000 இருக்கும். அத வச்சு அவங்க என்ன பண்ணலாம்னா, பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம். இல்ல அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டா ஸ்ட்ராட்டஜிஸ் குடுத்துருப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு அவங்க ட்ரேடிங் பண்ணலாம். இல்ல அவங்களே அவங்க ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் குடுத்து அவங்க கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ பேஸ் பண்ணி அவங்க பேக் டெஸ்டிங் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பேக் டெஸ்டிங் ப்ராப்பரா முடிச்சுட்டாங்கன்னா, இத லைவ் ட்ரேடிங்க்கு புஷ் பண்ணலாம். புரோக்கர்ஸ் உங்களுக்கு எந்த புரோக்கர்ஸ் வேணுமோ, அந்த புரோக்கர்ஸ் இப்ப 5 பைசா, Zerodhaலாம் இருக்காங்க. இந்த மாரி புரோக்கர்ஸ் இன்டகிரேட் பண்ணி அவங்க லைவ் ட்ரேடிங் பண்ணலாம். அந்த ட்ரேடிங்கோட ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் எல்லாமே அங்க டிஸ்ப்ளே ஆகும். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூ மாரி இதுலயுமே வந்து ஒரு சார்ட் குடுத்துருக்கோங்க. இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பை செல் சிக்னல் ஜெனரேட் பண்றோம். 2 பாராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ இப்ப டோஜி அ இப்ப இந்த மாரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஏதாவது டெவலப் ஆச்சுனாவே, ஆட்டோமேட்டிக்கா வந்து பை செல் சிக்னல் ஜெனரேட் ஆயிடும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எஸ்எம்ஏ, எம்கேட் இந்த மாரி என்சிஏடி இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி நாங்க பை செல் சிக்னல் ஜெனரேட் பண்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ங்க. நல்ல ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்சாக்ஷன் இன்ஜின் தான் அதுல இருக்குது. ஸோ உங்க ஸ்டூடண்ட்ஸுக்கும், இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க. இத வந்து நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா, பைத்தானும் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஆஸ் பெர் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெமோவ கிளியரா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தாட் ப்ராசஸ், ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்து, இல்ல உங்க ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாவது இத பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எங்கள கால் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த டெமோ. ஸோ இது வந்து ஒரு டேஷ்போர்ட் நமக்கு. ஸோ ட்ரேடிங் இது ஒரு டேஷ்போர்ட். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போர்ட்ஃபோலியோ இல்ல டுடேஸ் பி&எல் லாஸ், டோட்டல் ரிட்டர்ன் இந்த மாரி கீ பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்குது, என்னோட இண்டஸ்ட்ரி வைஸ் என்னென்ன இருக்குது, நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட் இண்டெக்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது, டாப் கெய்னர்ஸ் யாரு, டாப் லூசர்ஸ் யாரு, இப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கலாம். இதில உங்களுக்கு இத தவிர வேற ஏதாவது நீங்க கேபிஎஸ் தட் இஸ் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து வேற ஏதாவது நீங்க கேட்டீங்கனாலும், நான் உங்களுக்கு அத கிரியேட் பண்ணி இங்க டிஸ்ப்ளே பண்ணிற முடியும் நம்மனால. ஸோ இது ஓவராலா நம்ம எப்படி ஃப்ளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சார்ட் அனலைசிஸ்ங்க. எப்பயுமே நம்ம ஒரு ட்ரேடிங் பண்றப்ப வந்து ஒரு சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு நெனைப்போம் நம்ம. ஸோ இதில வந்து ஒரு சார்ட் வந்து நீங்க அனலைஸ் பண்ணலாம் நீங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ட்டு. ஸோ அந்த சார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மல்டி டைம் ஃப்ரேம்லயும், இதில நாங்க என்ன பண்ணிக்கிறோம்னா, சில ஏஐ இன்சைட் குடுத்துருக்கோம் நாங்க. ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் சினாரியோ என்ன? மார்க்கெட்டோட சென்டிமென்ட் என்ன? அப்படின்ற அந்த மாரி விஷயத்த இங்க நமக்கு காமிக்கும். இந்த ட்ரேடுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது நீங்க நோட்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் சார்ட் நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சார்ட்ட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க கேண்டில் சார்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், சேஞ்ச் எந்த அளவுக்கு நடந்திருக்குதுன்னு ஃபுல் பாராமீட்டர்ஸ் தெரியும். இப்ப இத வச்சு நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 விஷயம் பண்ணியிருப்போங்க. ஒண்ணு டெக்னிக்கல் இண்டிகேட்டர வச்சு சிக்னல் ஜெனரேட் பண்ணியிருப்போம். இன்னொன்னு சார்ட்டோட தட் இஸ் கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன் ஃபார்மேஷன பேஸ் பண்ணி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பை செல் சிக்னல் ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில ஹோல்டுன்னு சொல்லியிருக்கிறது. ஓகே. ஸோ இதில எஸ்எம்ஏவும், எம்ஏசிடியும் வந்து அ இப்போ செக் பண்ணிட்டு, ஓகே இந்த பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழ உங்களுக்கு அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பாருங்க. பிரைஸ் பிலோ எஸ்எம்ஏ அண்ட் எஸ்எம்ஏ 15 இருக்கும் உங்களுக்கு. கோல்டன் கிராஸ் பேட்டர்ன் இது பேரு. அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு ஹோல்டு பண்ண சொல்லுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹேமர், ஹேமர் தெரியுது பார்த்தீங்களா அதுல? ஸோ ஹேமர்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகம் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்க இப்ப நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் உங்களுக்கு சொல்லுது உங்களுக்கு. ஓகே. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ்க்குலாம் வந்து நமக்கு ஒர்க் பண்ணலாம் நம்ம. எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நமக்கு வந்து இப்ப வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆர்எஸ்ஐ வந்து 58.2ல இருக்கு. இது வந்து புல்லிஷா இருக்கு எம்ஏசிடி. ஸோ மூவிங் ஆவரேஜ்ல எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கோல்டன் கிராஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா, இங்க கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன பேஸ் பண்ணியும், பிளஸ் வந்து அ உங்களோட டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பை செல் சிக்னல் ஜெனரேட் ஆயிருங்க.
இப்ப எனக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பத்திலாம் தெரியல அப்டின்னாலுமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க வந்து லைப்ரரின்னு இருக்கும். இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா தெரியும். எந்தெந்த கேண்டில் ஸ்டிக் என்னென்ன பண்ணும்? எப்படி வந்தா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு இதுலயே இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது பேசிக்கா வந்து அ ட்ரேடிங் பண்ணிட்டுறவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்தில ட்ரேடிங் நியூவா போறாங்க இல்ல ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்காங்க ட்ரேடிங்ல. அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அ சார்ட்டோட அனாலிசிஸ் பேஜுங்க. சரி இப்ப சார்ட் நான் முடிச்சுட்டேன். இதுல வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. பை டிஃபால்ட்டா வந்து இதுல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இதுல ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஃபாலோயிங், மொமெண்டம், வொலாட்டிலிட்டின்னு சார்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ நீங்க இத பார்க்கலாம் நீங்க. இத பார்த்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருப்போம் அதுல பிகினர் இது. இது வந்து இன்டர்மீடியேட்க்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதுல உங்களுக்கு எது வேணுமோ அந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிய நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ வியூ பண்ணா அது என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கும். ஸோ 72% இது வின் ரேட். ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 80.3 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இத வந்து நீங்க என்ன பண்ணலாம், எய்தர் அப்படியே நீங்க பேப்பர் ட்ரேடிங்ல போய் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம் நீங்க. கஸ்டமைஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப இத முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க. இல்ல நானே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெனச்சாலுமே, இப்ப ஸ்ட்ராட்டஜி பில்டர் எடுத்துக்கலாம் நம்ம. இங்க ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். எந்த இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் இதோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிய நீங்க கிரியேட் பண்ணலாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்னும் பெட்டரா வந்து இப்ப நான் வந்து எனக்கு கோடு தெரியும். எனக்கு பைத்தான் கோடு தெரியும் அப்டின்னா, நீங்க எடிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நான் பெட்டரா யூஸ் பண்ணி பார்க்கணும். எனக்கு இந்த இண்டிகேட்டர் தேவ. எனக்கு இதுவும் தேவை. இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பேக் டெஸ்ட் செட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம், இங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க பேக் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் நீங்க இங்க. ஸோ இங்க பேக் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட்டா, லாஸா எந்த மாரி டீட்டெயில்ஸா தெரியும். இத பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இதே ஸ்ட்ராட்டஜி அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட பேப்பர் ட்ரேடிங்க்கு அப்படியே நீங்க புஷ் பண்ணிடலாம் நீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேப்பர் ட்ரேடிங். ஸோ பேப்பர் ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ, டெய்லி P&L என்ன, வின் ரேட் என்ன, ஷேர் ரேஷியோ என்னங்கிறது ஃபுல்லா தெரியும். பேப்பர் ட்ரேடிங்ன்னு வரப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விர்ச்சுவல் அக்கவுண்ட் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீங்க இந்த மாரி டூல் குடுக்குறப்ப, அவங்க நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ட்ரேடிங் பண்ணுவாங்க அவங்க. நெக்ஸ்ட் மார்ஜின் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அவைலபிள் எவ்வளவு இருக்கு. ஸோ ட்ரேடிங் ஒரு என்ட்ரி நம்ம போடுறோம். ஒரு ஆர்டர் என்ட்ரி போடுறோம் நம்ம. ஸோ ஃபுல்லா இங்க இத பேஸ் பண்ணி ஆர்டர் என்ட்ரி போட்டுறலாம். ரிலையன்ஸ் இப்ப இது பண்றோம், பை பண்றோம் நம்ம. ஸோ இதுல இன்ட்ராடே இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ட்ஸ்ல ஃபுல்லா தெரிஞ்சிரும். இதுல ஆர்டர் புக் என்ன, டைம் அண்ட் சேல்ஸ் என்ன, ஆப்ஷன்ஸ் செயின் என்ன இருக்குது, நியூஸ் பத்தி ஏதாவது வந்தா அந்த ஷேர்ஸ் பத்தி நியூஸும் உங்களுக்கு வந்துருங்க. இது உங்களோட போர்ட்ஃபோலியோ. உங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த மாரி இருக்கு? ஸோ உங்க போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க இருக்கும். என்னோட கரண்ட் பொசிஷன்லருந்து எல்லா டீட்டெயில்ஸும் இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதோட அலோகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? அசெட் அலோகேஷனும், செக்டர் வைஸ் அலோகேஷனும் எப்படி இருக்குது? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ். ஸோ என்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் ஆர்டர்ஸ்ங்கிறது இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்டர் ஹிஸ்டரி. ஸோ இந்த ஆர்டர் மேனேஜ்மென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க்குங்க. ஸோ நான் என்னோட போர்ட்ஃபோலியோவோட ரிஸ்க் லெவல் எந்த அளவுக்குன்னு நீங்க அனலைஸ் பண்ணலாம் நீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாங்க நெறைய டூல்ஸ் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் விட ஏதாவது பெட்டரா பண்ண முடியுமான்னு பார்த்து இது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நெறைய அப்படியே கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். கன்டினியூஸ் டெவலப்மென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் இத யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கம்ப்ளீட் பேப்பர் ட்ரேடிங்க வந்து நீங்க பார்க்க முடியும். இப்ப இந்த அனலிட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா, அனலிட்டிக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துரும் உங்களுக்கு. ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ட்ரேடிங் அனாலிசிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு ரிஸ்க் மெட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதுல கம்ப்ளீட்டா குடுத்துரும். ரிஸ்க் மெட்ரிக்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, சாப்பே குடுக்குறோம், சோர்டினோ இருக்குது, கால்மார் இருக்குது, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரேஷியோ இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது எப்படின்னா, உங்க உங்க ஸ்டூடண்ட்க்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்குறப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரியல் டைம் ட்ரேடிங் பண்றவங்களுக்குமே இது வந்து உங்க கிளையண்ட்ஸ்க்கு குடுக்குறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அது. ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங். ஒன்ஸ் இந்த பேப்பர் ட்ரேடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அத அப்படியே வந்து லைவ் ட்ரேடிங் புஷ் பண்ணிடலாங்க. ஸோ லைவ் ட்ரேடிங் புஷ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு எத்தன புரோக்கர் வேணுமோ, அந்த புரோக்கர வந்து நம்ம இதில இன்டகிரேட் பண்ணி குடுத்துருவோம். ஸோ அவங்களோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த புரோக்கர கனெக்ட் பண்ணிக்கணும். புரோக்கர கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க ட்ரேடிங் வந்து லைவா எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம வந்து அங்க பேப்பர் ட்ரேடிங்ல என்ன இருந்துச்சோ அதே தான் இங்க இருக்கும். பட் பேப்பர் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து விர்ச்சுவல் ட்ரேடிங். இது வந்து உங்களுக்கு லைவ் ட்ரேடிங். ஸோ இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆர்டர் வந்து நீங்க போடுறது, உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆர்டர் போடுறது ஒண்ணு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஃபுல்லா அனலைஸ் பண்றது, ஆர்டர் மேனேஜ்மென்ட், அதே மாரி ரிஸ்க், அனலிட்டிக்ஸ், செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து ஆஸ் யூசுவல் நமக்கு வந்து பேப்பர் ட்ரேடிங்ல என்ன இருந்ததோ அதே தான் இங்க இருக்கும். அது விர்ச்சுவல், இது வந்து லைவா ட்ரேட் ஆக போறது. நெக்ஸ்ட் பேக் டெஸ்டிங். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது தான். நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி, இல்ல ஆல்ரெடி இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க ஒரு தடவ வொர்க் பண்ணி பார்த்துட்டு, இதுல நீங்க பார்க்கலாம் நீங்க. எனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு வந்து வொர்க் ஆயிருக்கா? இல்ல வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கா? அப்படின்றத நீங்க ஃபுல்லா இதில டீட்டெயில்டா பார்க்கலாங்க இதுல. இத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு ட்ரேடிங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம், பேக் டெஸ்டிங்லேருந்து நீங்க லைவ் ட்ரேடிங்க்கு நீங்க புஷ் பண்ணலாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேரு. இத வந்து நீங்க வந்து மேனுவலாவும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். இல்ல ஆல்கோ ட்ரேடிங் மாரி நீங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டாலும், அந்த இத படி பேஸ் பண்ணி கால்குலேஷன் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடிங்கும் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அக்ராஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் ஈக்விட்டிக்கு மட்டும் இல்ல, எஃப்&ஓ இந்த மாரி எதுக்கு வேணாலும் நாங்க டெவலப் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரேடிங் டூல். ஓகே. இப்ப டெக்னாலஜி வைஸ் நம்ம வரோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப ஃப்ரண்ட் எண்ட் இதுக்கு வந்து நாங்க ரியாக்ட் ஜேஸ் யூஸ் பண்றோம். பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் யூஸ் பண்றோம் நம்ம. நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ற இன்ஜின் வந்து நல்ல ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் இன்ஜின்ங்க. ஸோ அதனால என்னன்னா, ட்ரேடிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா, அதாவது ரியல் டைம் நியர் ரியல் டைம் எக்ஸிகியூஷன் ட்ரேடிங்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாரி ஒரு டூல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த மாரி ஒரு டூல் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அகைன் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும். பட் நாங்க முன்னாடியே டெவலப் பண்ணி வைக்கிறனால பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் இல்லாம அந்த அளவுக்கு இல்லாமயும், டைமும் சீக்கிரமா இது வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு எந்த விதமான டூல், என்ன விதமான சாஃப்ட்வேர் வேணாலும் கேளுங்க. நாங்க டெவலப் பண்ணி தருவோம். இது எங்களோட ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ங்க.